எனக்கு அருமையானவர்களே, இன்று ஆண்டவர் உங்களுக்கு அளவற்ற ஞானத்தை கொடுத்து வாழ்க்கையில உயர்த்த போகிறார். உங்களை உயர்த்த போகிறார். ஞானம் உலகத்திலே ஒவ்வொருவரையும் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ணுகிறது. இந்த ஞானத்தை நீங்கள் சிநேகித்தால் ஞானம் உங்களை சிநேகிக்கும். இந்த ஞானத்தை அதிகாலையில் தேடும் பொழுது ஞானத்தை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். நீதிமொழிகள் 8:17 அதை நாம் வாசிக்கிறோம். ஆம்பிரியமானவர்களே, ஞானத்தை சிநேகிக்க வேண்டும். நான் ஞானமுள்ளவனாக, ஞானமுள்ள பெண்ணாக இருக்கணும் அப்படின்ட்டு ஞானத்தை சிநேகிக்கணும். இன்னும் ஒவ்வொரு நாள் அதிகாலையில் இந்த ஞானத்தை தேடணும். அப்பொழுது ஞானம் உங்களை கண்டுபிடிக்கும். நீங்கள் ஞானத்தை கண்டுபிடிப்பீர்கள். இந்த ஞானம் யார்? வேதம் கூறுகிறது, எல்லாம் உள்ள இறைவனுக்குள் ஞானமாக இயேசு இருக்கிறார். இயேசு ஞானம், தேவனுடைய ஞானமாக இருக்கிறார். ஆம், இந்த ஞானத்தை, ஞானமாகி இயேசுவை நீங்கள் சிநேகிக்கும் பொழுது, அவரை அதிகாலையில் ஒவ்வொரு நாளும் தேடும் பொழுது இறை ஞானம் உங்களுக்குள் இறங்குகிறது. இறைவனுடைய ஞானத்தினால் நிரம்புகிறீர்கள், வாழ்க்கையில உயருகிறீர்கள். உலக ஞானம் இன்றைக்காக தான் இருக்கும். அநேக முறை அந்த ஞானத்தை வைத்து தவறான வழியிலே ஜனங்கள் நடக்கிறார்கள், தங்களையே கெடுத்துக் கொள்கிறார்கள். ஆனால் இறைவன் கொடுக்கும் ஞானம் ஜனங்களை வாழ வைக்கிறது. உங்களையும் வாழ வைக்கும், மற்றவர்களையும் வாழ வைக்கும். அதே போல அந்த ஞானம் இன்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்கும் நீங்கள் வாழ்ந்திருக்கும்படியாக உங்களுக்கு வழிநடத்துதலை கொடுக்கும். சரியான விதத்திலே வரும் நாட்களிலும் நீங்கள் செழிக்கும்படியாக வழி பிறக்கும். இந்த ஞானத்தை, ஞானமாகி இயேசுவை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது முதலாவது உங்களுக்கு நல் நடக்கை உண்டாகிறது. யாக்கோபு 3:13 வாசித்து பாருங்கள். உங்களில் ஞானியும் விவேகமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல் நடக்கையினாலே காண்பிக்க கடவன். ஆம், ஆண்டவன் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும் பொழுது நல் நடக்கை, பர்ஃபெக்ட் லைஃப் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எல்லாரும் அதை விரும்புகிறோம் அல்லவா? நான் நல் நடக்கை உடையவனாக இருக்கிறேன் என்று எல்லாரும் சொல்ல வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். அதற்கான ஞானத்தை ஆண்டவன் தருகிறார், உங்களுக்கு என்று தருவார். அவரை வாஞ்சித்து கேளுங்கள், அவரை தேடுங்கள். இரண்டாவதாக, ஞானம், இறை ஞானம் உங்களுக்குள் வரும் பொழுது அது உங்களை பாதுகாக்கும், காத்துக்கொள்ளும். நீதிமொழிகள் 4:6-7 ஞானத்தை விட்டுவிடாதே, அது உன்னை தற்காக்கும். இட் வில் ப்ரொடெக்ட் யூ. அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். உலக வழிகளுக்கு போய் எல்லாவற்றையும் இழந்து போய் எல்லாராலும் தள்ளப்பட்டு கேவலமான நிலைமைக்கு போகாமல் அது உன்னை தற்காக்கும். அந்த கிருபையை ஆண்டவன் ஞானத்தை உங்களுக்கு கொடுத்து நீங்கள் அனுபவிக்கும்படி செய்வாராக, பாதுகாப்பாராக. மூன்றாவதாக, ஞானம் தேவனுடைய பொக்கிஷம். தேவனுடைய பொக்கிஷங்களை உங்களுக்கு திறக்கும். பிரசங்கி 2:26 தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாயிருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். அதே போல இந்த ஞானம் வரும் பொழுது தேவனுடைய பார்வையில் நல்லவர்களாகவும் நாம் வாழும்படியாக அது அருள் புரிகிறது. அடுத்தபடியாக, ஞானம் உங்களை தூய்மையாக்குகிறது. யாக்கோபு 3:17 பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாக இருக்கிறது. பியோர். சில பேர் சொல்லுவாங்க, இந்த அருவியில் விழுற தண்ணி, மலையிலிருந்து வர தண்ணி பியோராக இருக்கும். கீழே வர 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 அழுக்கெல்லாம் சேர்த்துட்டு அது நதியாக வருகிறது. ஆனால் உற்பத்தி ஆகிற இடம், அந்த ஊற்றிலிருந்து வரும் தண்ணீர் சுத்தமானதாக இருக்கும். அதுதான் ஞானத்தின் இருப்பிடத்திலிருந்து வரும் ஆண்டவனுடைய ஊற்று. அந்த ஞானத்தின் ஊற்று தூய்மையானதாக உங்களுக்கு இருக்கிறது.
அதை ஆண்டவன் உங்களுக்கு தருவாராக, உங்களை தூய்மைப்படுத்துவதாக. இப்படி சரியான வழியிலே நடக்க வேண்டும். பிசாசிடம், உலக இச்சைகளிடம் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து விடக்கூடாது, தவறு செய்யக்கூடாது என்ற ஞானம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த வழியே நடக்கும் பொழுது தூய்மையாக உங்கள் வாழ்க்கை இந்த கரை நிறைந்த இந்த உலகத்திலே வாழும்படியாக ஆண்டவன் அருள் புரிகிறார். 5வதாக, ஞானம் அமைதியை கொடுக்கிறது, நிம்மதியை கொடுக்கிறது. நீதிமொழிகள் 29:11 வாசித்து பாருங்கள். மூடன் தன் உள்ளத்தையெல்லாம் வெளிப்படுத்துகிறான், ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான். ஆங்கிலத்தில் அழகாக இருக்கிறது. ஞானம் உங்களுக்கு வரும் பொழுது சரியான வழியிலே நீங்கள் நடந்து எல்லாவற்றையும் சரியாக செய்து நிம்மதியோடு அமைதலோடு நீங்கள் வாழும்படி அது வழி செய்கிறது. அடுத்தபடியாக 6வதாக, ஞானம் வீட்டை கட்டுகிறது. நீதிமொழிகள் 24:3 அதை வாசிக்கிறோம். ஞானம் வீட்டை கட்டுகிறது. உங்கள் வீடு கட்டப்படும். பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது, கணவன் மனைவி உறவிலே எப்படி சரியான விதத்தில் நடப்பது, சரியான வார்த்தையை பேசுவது, சரியான திட்டத்தை செயல்படுத்துவது, வீட்டை எப்படி பாதுகாப்பது, இன்னும் பிள்ளைகளுக்கான எதிர்காலத்தை எப்படி அமைப்பது, எல்லாவற்றையும் ஞானம் கற்றுக் கொடுக்கிறது. அதன்படி செய்யும் பொழுது உங்கள் வீடு, குடும்பம் கட்டப்படுகிறது. இந்த அருளை ஆண்டவன் ஞானத்தை கொடுத்து உங்களுக்கு தருவாராக. இன்னும் அடுத்தபடியாக, ஞானம் செழிப்பை கொண்டு வருகிறது, ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறது. 1 ராஜாக்கள் 10:23, பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனுமாயிருந்தான். அவன் கேட்டான், ஆண்டவனே எனக்கு ஞானம் வேணும். ஆண்டவர் சொன்னார், ஞானத்தோடு கூட உனக்கு ஐஸ்வர்யத்தையும் நான் தருகிறேன். உன்னை போல யாரும் இருக்க மாட்டாங்கப்பா. நீ ஞானத்தை வாஞ்சித்தபடியினால் மிகப்பெரிய ஐஸ்வர்யவானாக மாறுவாயன். அப்படியே மாறினான். அது நிமித்தம் என்ன நடந்தது? கடைசியாக சகல தேசத்தாரும் அவனை தேடி வந்தார்கள். ஞானம் இருந்தால் எல்லா தேசத்தாரும், எல்லா ஜனங்களும் உங்களை தேடி வருவார்கள். நீங்கள் கனம் பெற்றவர்களாக இருப்பீர்கள். 1 ராஜாக்கள் 10:24 அதை வாசிக்கிறீர்கள். எதிரிகளே உங்களுக்கு இருக்க மாட்டார்கள். சாலமோன் சொன்னால், எனக்கு எதிரிகளே இல்லை, சத்துருக்களே இல்லை, சமாதானமாக எல்லாத்தையும் கட்டும்படி ஆண்டவன் அருள் புரிந்திருக்கிறார். என்னதான் எதிரி வந்தாலும், அவர்கள் என்னதான் செய்ய முயற்சி செய்தாலும் அது ஒன்றும் உங்களை தொடாது. எல்லாவற்றிலும் விடுதலை பெறுவீர்கள், உயர்ந்து கொண்டே போவீர்கள். எங்களுக்கு ஆண்டவன் ஒவ்வொரு முறையும் அப்படியே அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கும் பொழுது என்னதான் எதிர்ப்புகள், என்னதான் குழப்பங்கள், என்னதான் பொறாமைகள், என்னதான் கோப பேச்சுகள், என்னதான் தவறான குற்றச்சாட்டுகள், என்னதான் தடைகள், என்னதான் போராட்டங்கள், என்னதான் சோதனைகள் வந்தாலும் அவைகளிலிருந்து தப்பித்து கொள்ளும் போக்கையும் ஆண்டவர் கொடுப்பார். அதனால் என்ன வந்தாலும் அதற்கு மேலாக உயரும்படி ஆண்டவன் அருள் புரிவார். நாங்கள் மட்டுமல்ல, குடும்பமாக மட்டுமல்ல, எங்களோடு சேர்ந்து காருண்யா இயேசு அழைக்கிறாரில் இருக்கும் கோடிக்கணக்கான பங்காளர்கள், காருண்யாவில் இருக்கும் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள், ஸ்டாஃப் மெம்பர்ஸ் ஆயிரக்கணக்கானவர்கள், இன்னும் சீஷா மூலம் ஏழைகள் எல்லாரையும் உயர்த்தத்தக்கதான அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்படிப்பட்டவர்களாக, ஞானமுடையவர்களாக ஆண்டவர் உங்களையும் வைப்பார். 1 கொரிந்தியர் 10:13 அதை வாசிக்கிறோம். என்னதான் வந்தாலும் ஞானத்தை கொடுத்து தப்பித்து கொள்ளும் போக்கை கொடுப்பார். உங்களை உயர்ந்த ஸ்தானத்திலே, திறந்த வழியிலே வைத்து உங்களை கனம் பண்ணுவார். ஒரு நாளும் நீங்கள் குறுகி போவதில்லை. இந்த அருளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசப்பா, மது பிள்ளைகளுக்கு இந்த அருளை தாரும். ஞானமாகிய நீர் உம்மை வாஞ்சித்து அவர்கள் தேட கிருபை தாரும். உமக்காக உம்மை நேசித்து வாஞ்சிக்கும்படி அருள் புரியும். அவர்களை உமது ஆவியினால் நிரப்பும், ஞானத்தினால் நிரப்பும். இந்த பாக்கியங்களை எல்லாம் இன்று தாரும். வாழ்க்கையிலே வாழ்ந்திருக்கட்டும், சமாதானத்தோடு இருக்கட்டும், தூய்மையாக இருக்கட்டும். எல்லாவற்றிலும் தப்பித்து கொள்ளும் வழியிலே நடந்து தீங்கிலிருந்து தப்பி உயர்த்தப்படும்படி கிருபை செய்யும். அது பொறுப்பில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். God bless you. எனக்கு அருமையானவர்களே, சீஷா மூலமாக இந்த மாதத்திலே 20,000 ஏழை பிள்ளைகளுக்கு நாம் இலவசமாக ஸ்கூல் கிட் கொடுக்க போகிறோம். அதில் அவர்கள் படிக்கும்படியான பல உபகரணங்கள் இருக்க போகிறது. அதை
ஒவ்வொரு பிள்ளைக்கும் நாம் கொடுக்க போகிறோம். ஏழை பிள்ளைகள், வழியே இல்லாத பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் படிப்பதற்கு எல்லா உபகரணங்களையும் கொடுக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு மாலையிலே டியூஷன், நம்ம எஜுகேஷன், கெரியர் கைடன்ஸ் கொடுத்து அதில் சில பிள்ளைகளை காருண்யாவில் இலவசமாக நாம் படிக்க வைக்கிறோம். ஆம், அப்பா அம்மா ஏழ்மையில் இருப்பவர்கள், குடி பழக்கத்தில் இருக்கும் தகப்பன், வீடு உடைஞ்சு கிடக்கும், இப்படிப்பட்ட பிள்ளைகள் அவர்கள் நம்ம சீஷா டியூஷன் சென்டரில் படித்து மேலே வந்து இன்ஜினியர் ஆகி முழுவதுமாக இலவசமாக அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். உலக அளவிலே உயர்கிறார்கள். எல்லா மற்ற பிள்ளைகளோடு சமமாக படித்து உயர்கிறார்கள். இதற்கு சீஷா மூலம் நீங்கள் உதவி செய்கிறீர்கள். ஆகவே இப்பொழுது முதலாவதாக இந்த 20,000 ஸ்கூல் கிட் கொடுப்பதற்கு உதவி செய்யுங்கள். அதற்காக ஜெபம் பண்ணுங்கள். அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கும் பொழுது, இந்த சிறுவரில் ஒருவனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஒருத்தியை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசுவையே ஏற்றுக்கொள்கிறீர்கள். எப்படி கொடுப்பது என்று நண்பர் கூறுகிறார். கவனித்து கேளுங்கள். இன்றே செய்யுங்கள். எவ்வளோ பிள்ளைகளுக்கு முடியுமோ செய்யுங்கள். உங்கள் பிள்ளைங்களை ஆண்டவர் வாழ வைப்பார். 20,000 ஏழை குழந்தைகளுக்கு இலவச ஸ்கூல் கிட் வழங்கும் இந்த ஷீஷா தொண்டு நிறுவனத்தோடு நீங்களும் இணைந்து உதவிடலாம். திரையில் காணும் QR கோடை ஸ்கேன் செய்து தாங்கலாம். மேலும் 9306006000 என்ற ஜிபே, போன்பே போன்ற செயலிகளின் மூலமாகவும் ஷீஷா ORG என்ற இணையதளத்தின் மூலமாகவும் உதவிகள் செய்திட வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் தாங்கிடும் ஒவ்வொரு ஏழை குழந்தைகளின் இந்த ஸ்கூல் கிட் அவர்களின் கண்ணீரை துடைப்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு வளர்ந்த சமுதாயத்தை உருவாக்கிடவும் உதவிடும். நீங்கள் வழங்கும் அனைத்து நன்கொடைகளுக்கும் ATG வரி விலக்கு உண்டு. வாருங்கள், வாழ்வு கொடுப்போம் ஷீஷாவோடு. அருமையான சுகன்யா விஸ்வநாதன் அருமை மகள் டிஷ்யா கபூருக்கு இந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டிஷ்யா and happy birthday Sukanya. God bless you both richly and abundantly. உபாகமம் 7:14 படி சகல ஜனங்களை பார்க்கலாம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அப்பா, தயவாக ராஜா டிஷ்யாவுக்கு நல்ல சுகம், பலன், ஆவிக்குரிய பலன் உண்டாயிருக்கட்டும். சுகன்யாவுக்கு அப்பா டிரான்ஸ்ஃபரை தாரும். அப்பா விரும்பின இடத்திற்கு தாரும். ஈஷான் கபூர் வேலையிலே ஆசீர்வாதம் பெற்று உயர்ந்திருக்கட்டும். சகோதர விஸ்வநாதன் அவர்களுக்கு மெடிக்ளைம் ஏஜென்ட் வேலை ஆசீர்வாதமாயிருக்கட்டும். அப்பா, மிஸ்ஸஸ் சகோதரி பார்வதி விஸ்வநாதன் அவர்களையும் ஆசீர்வதியும். மிஸ்ஸஸ் பரத் குஜம் அவர்களுக்கு ஆதாரில் இருக்கும் மிஸ்டேக் எல்லாம் எடுத்து போட்டு எல்லாம் நார்மலாக கிருபை செய்யும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். God bless you. அருமையான சகோதரர் தேவனுடைய மனுஷர் டாக்டர் ஆனந்த ஸ்தீரா நன்றி காணிக்கை அனுப்பி இந்த நிகழ்ச்சி ஆதரித்திருக்கிறீர்கள். வெளிப்படுத்தல் 3:8 படி இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இந்த வசனம் நிறைவேறட்டும். சகோதரி மார்கரெட், டாக்டர் ஆனந்த் ஸ்தீரா, டாக்டர் ஜாஷ்வா, ஜேன் ஜாஷ்வா ஆசீர்வாதமாய் இந்த பாக்கியத்தை அனுபவிக்கட்டும். திறந்த வாசல் ஊழியத்தில் நிறைவாயிருக்கட்டும். பிரதர் சுகமாயிருக்கும்படி கிருபை செய்யும் சுவாமி. ஜோனத்தான் அருமையான செல்ல பேரப்பிள்ளையை ஆசீர்வதித்து பாக்கியத்தை நாட்களை மகனுக்கு கொடுத்து உயர்த்தி வையும், செழிக்க செய்யும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். God bless you.